Hello coders, welcome to the video. நம்ம இந்த வீடியோல ஒரு Firebase ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். அப்புறம் அதில் இருக்க Firestore நம்ம கோடோட கனெக்ட் பண்ணலாம். இந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து Firebaseோட URL வந்து போகணும். இதுதான் வந்து Firebaseோட URL, firebase.google.com. ஸோ நான் இந்த URL உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் அங்கேருந்து அதிலிருந்து கூட ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இது போனீங்கன்னா வந்து உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சு ஃபர்ஸ்ட் டைம் வந்து லாகின் பண்ணணும். இது எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ டெவலப்பர் ஃப்ரெண்ட்லி, எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு உங்கள் அக்கௌண்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரீன் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் வந்து வரும். ஓகே, ஸோ இந்த ஸ்க்ரீன் வந்தோடனே நம்ம போயிட்டு கெட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஓகே, நம்ம உள்ளே போயிட்டோம். இப்போ இங்கே போயிட்டு கிரியேட் அ ப்ராஜெக்ட் இருக்குல்ல, நீங்கள் போய் கிரியேட் அ ப்ராஜெக்ட் கொடுங்க. இங்கே என்டர் யுவர் ப்ராஜெக்ட் நேம் அப்படின்றதுக்கு இப்போ நம்ம பிளாக் தானே வந்து பண்ணுறோம். ஸோ பிளாக் அப்படின்னு நேம் வச்சுக்கலாம். இங்கே நான் பிளாக்ன்ற நேம் வந்து கொடுக்குறேன். இங்கேருந்து கண்டினியூ கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸ் ஃபார் யுவர் Firebase ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. நீங்கள் இங்கே வந்து இது இப்போ வந்து ஆஃப் பண்ணிடுங்க இந்த ஆப்ஷனை. நம்ம தேவைன்னா அப்புறம் லேட்டராக எனேபிள் பண்ணிக்கலாம். போயிட்டு இங்கே கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருங்க. இப்போ ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிடும். கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. யுவர் ப்ராஜெக்ட் இஸ் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ நீங்கள் போயிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணணும். கண்டினியூ கிளிக் பண்ணால் இந்த ஸ்க்ரீன் வந்து வரும். ஓகே, இந்த நேமில் தான் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணோம். பிளாக்ன்ற நேமில், அந்த நேமில் வந்து ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு கெட் ஸ்டார்டட் பை ஆடிங் Firebase டு யுவர் ஆப் அப்படின்னு சொல்லியிருக்குல்ல. ஸோ நம்ம இங்கே போயிட்டு இங்கே வெப்னு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஆப்பிள்னு வரும், ஆண்ட்ராய்டுன்னு வரும். நெக்ஸ்ட் வந்து வெப் இருக்குது. நம்ம வெப்பை வந்து கிளிக் பண்ணணும். வெப்பை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் அண்ட் ஆப் அப்படின்னு சொல்லியிருக்குல்ல, ஆப் நிக் நேம். இங்கேயும் வந்து திரும்ப நம்ம பிளாக் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். நெக்ஸ்ட் இது பாருங்க, இந்த செக் பாக்ஸ் நம்ம செக் பண்ண வேண்டியதில்லை. ஆல்சோ செட்டப் Firebase ஹோஸ்டிங் ஃபார் திஸ் ஆப். இது வந்து நம்ம லாஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனே நம்ம இந்த ஸ்டெப் வந்து பண்ணுவோம். பட் இப்போதைக்கு நம்ம எதுவும் தேவையில்லை. நீங்கள் இங்கே எதுவும் செக் பண்ண வேண்டியதில்லை. செக் பண்ணாமல் நீங்கள் ரிஜிஸ்டர் ஆப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஓகே, இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் நம்ம எதுவும் பண்ண வேண்டியதில்லை. இங்கே ஆட் Firebase SDK இருக்குல்ல, இங்கே நம்ம எதுவும் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் கண்டினியூ டு கன்சோல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆப், அதாவது ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். நம்ம பிளாக்னு பண்ணுறதுக்கு பிளாக்ன்ற ஒரு ப்ராஜெக்ட் வந்து Firebaseலையும் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கோடில் வந்து இப்போ நம்ம அங்கே வந்து Firebase கிரியேட் பண்ணிட்டோம்ல, சாரி இப்போ நம்ம என்னன்னா நம்ம கோடில் வந்து Firebase வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இதுக்குன்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது, NPM பேக்கேஜ். ஸோ அதை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். நீங்கள் போயிட்டு NPM இன்ஸ்டால் Firebase அப்படின்னு கொடுத்துக்கோங்க. சேவ். ஓகே, இந்த கமாண்ட் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ ஏன்னா நம்ம Firebase SDK வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் தான் வந்து நம்ம Firebaseோட கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக இந்த பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா Firebaseல பார்த்தீங்கன்னா 2 வெர்ஷன் இருக்குது. Firebase 8, Firebase 9. இப்போது நிறைய கரண்ட் ப்ராஜெக்ட் வந்து Firebase 8ல் இருக்கும். பட் இப்போ நம்ம புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம், அது வந்து Firebase 9ல் இருக்கும். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்டாக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். Firebase 8ல் வந்து வேறு அப்ரோச் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் இப்போ Firebase 9ல் வந்து மாடுலர் அப்ரோச்னு Firebase வந்து அதை வந்து மாற்றிருக்காங்க. ஸோ நம்மளும் இப்போ அந்த மாடுலர் அப்ரோச் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம இது வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இது போய்க்கோங்க, Firebase ஸ்க்ரீன் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பிளாக் நம்ம ஆப் நேம் கீழே ஒன் ஆப்னு சொல்லி இருக்கும். இதை போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் வந்து வரும். ஓகே, ஸோ செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஜென்ரல் டேப்பில் கீழே ஸ்க்ரால் பண்ணி போங்க. இங்கே பார்த்தீங்கன்னா NPM CDN கான்ஃபிக்னு இருக்குது. நீங்கள் போய் கான்ஃபிக் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, செலக்ட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் எல்லாமே ஒவ்வொரு லாகின்க்கும் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் வந்து யூனிக்காக இருக்கும். ஸோ இந்த வேல்யூஸ் எதுவும் ரீயூஸ் பண்ணாதீங்க. இப்போ என்னோட ஸ்க்ரீனில் பார்க்குறது என்னோட இதுக்கு வந்து கிரியேட் ஆனது. நீங்கள் அது ரீயூஸ் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக வராது. ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இங்கே போய் கான்ஃபிக்கை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா Firebase கான்ஃபிக்னு இருக்குது. இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம ரைட் சைடில் இருக்க காப்பி பட்டன் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போது நம்ம அப்ளிகேஷன் போயிட்டு இங்கே இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணுங்க. Firebase அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்மால் லெட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, Firebaseக்குள்ளே போயிட்டு கான்ஃபிக் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணணும். இங்கே நீங்கள் போயிட்டு ஸ்மால் லெட்டரில் config.js அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, Firebase ஒரு ஃபோல்டர், அதுக்குள்ளே config.js ஃபைல் கிரியேட் பண்ணிவிட்டு இங்கே வந்து இப்போ நம்ம அங்கே காப்பி பண்ணோம்ல,
அதை வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் நம்ம Firebase கான்ஃபிக். ஏன்னா வந்து இப்போ என்னன்னா நம்ம Firebase ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். நம்ம கோடையும் Firebase-ஐயும் வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டே கனெக்ட் பண்ணணும். அதுக்காக தான் இந்த ஸ்டெப்ஸ். இந்த கான்ஃபிக் வந்து இந்த கான்ஃபிக் மூலமா தான் நம்ம கோடும் Firebase-உம் வந்து கனெக்ட் ஆகும். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து இது Firebase வந்து npm இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நான் இதில் இருக்க ஒரு கமாண்ட் வந்து யூஸ் பண்ணுறேன். Initialize app. ஓகே, நான் அந்த பேக்கேஜ் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த கமாண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். இம்போர்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இதில் போயிட்டு Initialize appன்னு, அதாவது எங்கே இருந்துன்னா ஃப்ரம் Firebase app. Firebase appல இருந்து நான் வந்து Initialize appன்ற கமாண்ட் வந்து இம்போர்ட் பண்ணுறேன். ஓகே. ஸோ ஏன்னா நம்ம ஆல்ரெடி npm இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால Firebase/appல போயிட்டு Initialize appன்ற கமாண்ட் வந்து இம்போர்ட் பண்ணிருக்கோம். ஓகே. இப்போ Initialize app இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ தான் வந்து நம்ம Firebase-ஓட கான்ஃபிகும் Firebase-உம் நம்ம ப்ராஜெக்ட் வந்து கனெக்ட் ஆகும். ஓகே. ஸோ இந்த ஸ்டெப் வந்து முக்கியம். இப்போ config.jsல போயிட்டு இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம Firebase-ல வந்து ப்ராஜெக்ட் மட்டும் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்குன்னு வந்து ஒரு டேட்டாபேஸ் வந்து தேவை. இப்போ நீங்க ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே அவைலபிள். ஆத்தென்டிகேஷன் எனேபிள் பண்றதுக்கு Firestore எல்லாமே வந்து அவைலபிள். நம்ம இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரு டேட்டாபேஸ் வந்து தேவை. இது எல்லாம் இந்த சர்வீஸ் எல்லாமே இப்போதைக்கு அவைலபிள். நீங்க லெஃப்ட் சைடில் பார்க்குற இந்த சர்வீஸ் எல்லாமே நமக்கு அவைலபிள். நான் இதில் போயிட்டு Firestore டேட்டாபேஸ் நல்லா பார்த்துக்கோங்க. Firestore ரியல் டைம் டேட்டாபேஸ் கிடையாது. Firestore டேட்டாபேஸ் வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே. கிளிக் பண்ணிட்டு இங்கே நம்ம லோட் ஆகுறதுல கிரியேட் டேட்டாபேஸ் அப்படின்னு வந்து கொடுக்குறோம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, நம்ம ரியல் டைம் டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணக்கூடாது. Firestore டேட்டாபேஸ் தான் வந்து கிளிக் பண்ணியிருக்கோம். கிளிக் பண்ணிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஸ்டார்ட் இன் ப்ரொடக்ஷன் மோட், ஸ்டார்ட் இன் டெஸ்ட் மோட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரூல்ஸ் வந்து என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வந்து இப்போ நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய ஆப்ஷன் வந்து ஸ்டார்ட் இன் டெஸ்ட் மோட். ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா தட் செக்யூரிட்டி ரூல்ஸ் வில் பி வேலிட் ஃபார் 30 days அப்படின்னு இருக்குது. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. இந்த இப்போதைக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. ஸ்டார்ட் இன் டெஸ்ட் மோட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறோம். இப்போ உங்கள் ரீஜன் பொறுத்து இந்த சர்வர்ஸ் வந்து லிஸ்ட் ஆகும். யூரோப்பில் இருக்கனால நான் யூரோப் ரீஜன் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு எனேபிள்னு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த Firestore வந்து நத்திங் பட் ரியல் டைம் டேட்டாபேஸ் மாதிரி. ஓகே. ஸோ இது பாருங்க, கிரியேட் ஆனோடனே பாருங்க. இது மட்டும் எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி தான் இருக்கும். Firestore-ஓட ஸ்ட்ரக்சர் வந்து கலெக்ஷன் இருக்கும். டாப் லெவலில் கலெக்ஷனுக்குள்ள டாக்குமெண்ட்ஸ்க்குள்ள ஃபீல்ட்ஸ். ஓகே. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா அது பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேலே கலெக்ஷன் இருக்கும். ஓகே. டாப் லெவலில் கலெக்ஷன், நெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ், தென் ஃபீல்டு. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜேசான் வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இந்த இது ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஜேசான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சாம்பிள் ஜேசான். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலாக வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு அரே இருக்குது. அரேக்குள்ளே 100 ஐட்டம்ஸ் இருக்குது. இதுதான் வந்து நம்ம கலெக்ஷன். ஓகே. இந்த கலெக்ஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க இப்போ பார்த்தீங்கன்னா 100 ஐட்டம்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஐட்டமும் ஒரு டாக்குமெண்ட். ஓகே. ஆல்ரெடி இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். உங்களுக்கு ஆல்ரெடி ஜேசான் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருந்துச்சுன்னா அது நல்லா புரியுன்றதுக்காக. இப்போ ஒவ்வொரு டாக்குமெண்ட்குள்ளேயும் 4 ஃபீல்ட்ஸ் இருக்கு. யூசர் ஐடி, டைட்டில், பாடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே ஸ்ட்ரக்சர் தான் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் கலெக்ஷன், டாக்குமெண்ட்ஸ், ஃபீல்ட். ஓகே. இப்போ கிரியேட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இதான் வந்து இது வந்து நம்மளோட டேட்டாபேஸ் மாதிரி. இப்போ ரியல் டைம் டேட்டாபேஸ் இது. ஓகே. நம்ம Firestore-க்குள்ள வந்து வந்திருக்கோம். Firestore-ல பார்த்தீங்கன்னா டேட்டா இருக்கு. ரூல்ஸ் வந்து இப்போ நம்ம அங்கே வந்து டெஸ்ட் மோடுன்னு கொடுத்தனால இந்த ரூல் வந்து இருக்கு. இதை வந்து நம்ம லேட்டர் பாயிண்ட்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இண்டெக்ஸஸ் இங்கெல்லாம் வந்து இப்போ நம்ம எதுவும் கை வைக்க வேண்டியதில்லை. ஓகே. டேட்டா இருக்கு. இப்போ நம்ம ஆல்ரெடி இப்போ இந்த ஜேசான் நம்ம பிளாக் தானே பண்றோம். நம்ம இங்க இருக்க ஜேசான் ஸ்ட்ரக்சரை தான் வந்து இது கொண்டு வர போறோம். பார்த்தீங்கன்னா இங்க வந்து யூசர் ஐடி ஒரு போஸ்ட்னு எடுத்துட்டா நமக்கு என்ன இருக்கு? யூசர் ஐடி, டைட்டில், பாடி. இங்க ஐடி வந்து இக்னோர் பண்ணிருங்க. ஐடி வந்து நமக்கு இங்க 1 2 3 இருக்கும். Firebase வந்து அதே ஆட்டோ கிரியேட் பண்ணிக்கும். ஓகே. ஸோ நம்ம யூசர் ஐடி, டைட்டில், பாடி, எந்த யூசர் வந்து கிரியேட் பண்ணாங்கன்றதுக்கு யூசர் ஐடி, டைட்டில், பாடி இதெல்லாம் வச்சு நம்ம வந்து இதே ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம வந்து என்ன பண்றோம், டம்மியா வந்து டேட்டா கிரியேட் பண்றோம். கிரியேட் பண்ணிட்டு இப்போதைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹார்ட் கோடட் வேல்யூஸ் தான் நம்ம அந்த ஆப்ல வந்து டிஸ்பிளே ஆகுது. 5 வேல்யூஸ். அதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறோம். இப்போ வந்து ஒரு 3 போஸ்ட்டுக்கான வேல்யூஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். இந்த வேல்யூவால அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு டிஸ்பிளே பண்ண போறோம். லேட்டரா வந்து நம்ம CRUD ஆப்ரேஷன்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றப்போ இது தானா வந்து கோட்ல இருந்து ஆட் ஆகும். இப்போ நான் சொன்ன உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் வந்து ஞாபகம் இருக்கும்.
கலெக்ஷன் டாக்குமெண்ட்ஸ் ஃபீல்டு. இப்போ அதே ஸ்ட்ரக்சரில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து கலெக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். கலெக்ஷன் வந்து போஸ்ட் அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன். அதாவது போஸ்ட்ன்ற ஒரு அரேக்குள்ள தான் மொத்த எல்லா டீடைல்ஸும் வந்து இருக்க போகுது. ஓகே, ஸோ போஸ்ட்னு கொடுத்துட்டேன். இது ஒன் டைம் தான் கிரியேட் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா போஸ்ட்ன்ற இதுக்குள்ள இப்போ அது வந்து கலெக்ஷன் வந்து கிரியேட் பண்ண சொல்லுது. டாக்குமெண்ட் ஐடி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து ஐடி இருக்குல்ல, ஐடி வந்து 1 2 3 நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஃபயர் பேஸ்டு வந்து இங்கே வந்து நம்ம அது பண்ண வேண்டியதில்லை. ஆட்டோ ஐடின்னு இங்கே வந்து கொடுத்துடலாம். நம்ம கோட்ல கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காவே ஐடி ஜென்ரேட் ஆகிடும். இப்போ நம்மளா வந்து இந்த ரெக்கார்டை வந்து கிரியேட் பண்றதுனால நம்ம வந்து ஆட்டோ ஐடி அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஓகே, ஃபீல்டுன்னு எடுத்துட்டீங்கன்னா இப்போ பாருங்க யூசர் ஐடி இருக்கு. யூசர் ஐடி இப்போதைக்கு நம்ம ஒன்றுன்னு வச்சுக்கலாம். நம்ம ஆத்தென்டிகேஷன்லாம் பண்ண உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ண உடனே இது ஆட்டோமேட்டிக்காக வந்து செட் ஆகும். எந்த யூசர் கிரியேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு. இப்போ யூசர் ஐடி 1ன்னு கிரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நமக்கு தேவை டைட்டில். டைட்டில் வந்து நான் வந்து போஸ்ட் நம்பர் 1ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போதைக்கு இது வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாடி. பாடி வந்து இது கொஞ்சம் இது போஸ்டா இருக்கனால பெருசா இருந்தா நல்லா இருக்கும். நான் இங்க போயிட்டு இப்சம் ஜெனரேட்டர்னு இருக்கு. நான் அதுல போய்க்கிறேன். ஓகே, காப்பி பண்ணி இது வந்து டெக்ஸ்ட் பெருசா இருக்கணும்னு அதை காப்பி பண்ணியிருக்கேன். அதை வந்து போட்டேன். அடுத்து நம்ம இன்னும் இப்போ நம்ம ரியல் டேட்டாபேஸ்ல பண்றதுனால நம்ம கிரியேட்டட் டைம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கிரியேட்டட் அட் அப்படின்னு சொல்லி, ஏன்னா ஒரு பிளாக் போஸ்ட் கிரியேட் பண்ணா நீங்க பிளாக்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்களே, எப்போ அந்த போஸ்ட் வந்து கிரியேட் பண்ணாங்க, டேட் டைம் வரும்ல. ஸோ அதுக்காக நான் இது போயிட்டு இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், டைம் ஸ்டாம்ப் செலக்ட் பண்ணிக்கிறேன். டைம் ஸ்டாம்ப் செலக்ட் பண்ணிட்டு டேட் வந்து இன்னைக்கு டேட்டு, டைம் அப்படியே வச்சுட்டு நீங்கள் சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணோம்னா இப்போ நமக்கு என்னென்ன என்ட்ரிஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு, பாடி இருக்கு, கிரியேட்டட் அட் டைம் இருக்கு, டைட்டில், யூசர் ஐடி. நான் இந்த பிளேஸ் ஹோல்டர் நம்ம என்ன இக்னோர் பண்ணியிருக்கோம், ஐடி வந்து இக்னோர் பண்ணியிருக்கோம், ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து கிரியேட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து யூனிக் ஐடி. இங்கே வந்து நீங்கள் டாக்குமெண்ட் பார்க்குறீங்களா, இப்போ நான் சொன்ன ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் ஆயிருக்கு. கலெக்ஷன், டாக்குமெண்ட், இதெல்லாம் ஃபீல்ட்ஸ். ஓகே, இங்கேயும் வந்து கலெக்ஷன் இருக்கும். அது வந்து நெஸ்டட் டாக்குமெண்ட்ஸ்க்கு. இப்போ நம்ம சிம்பிளான ஒரு அப்ளிகேஷன் பார்க்குறதால நீங்கள் அது வந்து எதுவும் ஒரி பண்ண வேண்டியதில்லை. ஓகே, இப்போ இன்னொரு டாக்குமெண்ட் வந்து இதே மாதிரி வந்து கிரியேட் பண்ணுறேன். ஆட்டோ ஐடி செலக்ட் பண்ணிட்டேன். யூசர் ஐடி, சாரி, யூசர் ஐடி இங்கே வந்து 1ன்னே வச்சுருக்கேன். ஓகே, டைட்டில் வந்து போஸ்ட் நம்பர் 2 அப்படின்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃபீல்டு வந்து பாடி, இதில் வந்து அதே லாரம் இப்சம், ஓகே, அதே காப்பி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து கிரியேட்டட் அட். ஸோ இதே மாதிரி நீங்கள் உங்கள் இதில் கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிட்டா நம்ம டேட்டா வந்து கன்சியூம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ 2 என்ட்ரிஸ் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு என்ட்ரி மட்டும் கிரியேட் பண்ணலாம். மீன்ஸ் இது நீங்கள் என்ன பார்க்க வேண்டியதில்லை, நீங்கள் இப்போ உங்களுக்கே தெரியும். ஸோ அதே மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. வந்து நம்ம யூசர் ஐடி இப்போதைக்கு நம்ம ஸ்டாட்டிக்காக இது வந்து 1ன்னு வச்சுருக்கோம். பட் ஃப்யூச்சரில் வந்து இது மாறும். டைட்டில் வந்து இப்போதைக்கு போஸ்ட் நம்பர் 3 அப்படின்னு ஆட் பண்ணியிருக்கேன். டெஸ்கிரிப்ஷன், சாரி, பாடி வந்து அதே லாரம் இப்சம். இங்கே வந்து அகைன் கிரியேட்டட் அட்டுன்னு போட்டுட்டு டைம் ஸ்டாம்ப் வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். இன்னைக்கு டேட், இந்த டைம். ஓகே, ஸோ நம்ம இங்கே வந்து இப்போ இது கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ கிரியேட் பண்ணிட்டு இப்போ நமக்கு என்னன்னா ஃபயர்ஸ்டோர் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃபயர்ஸ்டோரில் இருக்க டேட்டா வந்து நமக்கு அவைலபிள். இப்போ நம்ம போயிட்டு கோடில் வந்து இந்த ஃபயர்ஸ்டோரையும் நம்ம கோடையும் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இது இப்போ கிரியேட் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு முதல் இது ட்ரை பண்ணுவோம். ஆட்டோ இம்போர்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஆட்டோ இம்போர்ட் ஆகலைன்னா நான் கால் பண்ணுறேன். இப்போ வந்து கான்ஸ் ஒரு டிபின்னு ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணிவிட்டு இஸ் ஈக்குவல் டு கெட் ஃபயர்ஸ்டோர். ஓகே, அது இது ஆகலை, ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆகலை. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இங்கே கொடுத்துட்டு ஃபயர்ஸ்டோர். ஓகே, இங்கே போயிட்டு இம்போர்ட் பண்ணுறோம். கெட் ஃபயர்ஸ்டோர் ஃப்ரம் Firebase Firestore. ஓகே, ஸோ இப்போ வந்து Initialize ஆப் இம்போர்ட் பண்ணிட்டு இங்கே தான் வந்து நமக்கு இங்கே நம்ம Firebaseல அந்த லிங்க்லேருந்து காப்பி பண்ண கான்ஃபிக் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கோம். பேஸ்ட் பண்ணிட்டு Initialize ஆப் மூலமாக நம்ம வந்து எனேபிள் பண்ணியிருக்கோம். Firebase இது நம்ம கொடுத்தா தான் வந்து ஆப் வந்து எனேபிள் ஆகும், இனிஷியலைஸ் ஆகும். இப்போ இனிஷியலைஸ் ஆன பிறகு நம்ம ஆல்ரெடி ஃபயர்ஸ்டோர் வந்து அங்கே கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபயர்ஸ்டோரோட இன்ஸ்டன்ஸை வந்து எடுத்து இங்கே வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே,
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்போ இந்த ஃபைல வந்து மத்த இடத்துலருந்து ஆக்சஸ் பண்ணணும்ல. ஸோ நமக்கு தேவையான நம்ம இன்ட்ரஸ்டட் வந்து டிபி தான். இத வந்து இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்னன்னா, ஃபயர்பேஸும் நம்ம கனெக்ட் ஆயிடுச்சு ப்ராஜெக்ட்டோட. ஃபயர்ஸ்டோருக்கான ரெஃபரன்ஸும் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இனிமே நம்ம கோட்ல வந்து இத வந்து யூஸ் பண்ணிட்டு, இப்போ நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கோம்ல 3 என்ட்ரீஸ் ஃபயர்ஸ்டோர்ல. அத வந்து புல் பண்ணி ஃபர்ஸ்ட் ஹோம் பேஜ்ல வந்து லோட் பண்ணுவோம். ஓகே. ஸோ இதுவரைக்கும் நீங்க பார்த்ததுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஆட் பண்ணுங்க. நான் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றேன். தேங்க் யூ.